இந்த ஆரம்பிச்சாங்கல்ல நண்பர்களே, ஆரம்பிச்சாங்க பாருங்க. பழைய டிராமாலாம் வர ஆரம்பிச்சு அப்பா கடந்த ஒரு வாரங்களா இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் இல்லாம வெறும் சண்டைகளை மட்டும் பார்த்து ரசிச்சோம். திடீர்னு இப்ப திருப்பி அழுகாட்சி எல்லாம் இங்க காட்ட ஆரம்பிச்சீங்கன்னா எங்களுக்கே ஒரு மாதிரி கண்ணு கலங்குது போங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? முக்கியமா வீட்டுக்குள்ள எல்லாருமே நாங்க இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு மாதிரி தனித்தனியான கருத்துக்களை வச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம நெருப்பு முடக்கா இருக்காங்கல்ல, ஆமா ஃபயர் முடக்கா, அதான் நெருப்பு முடக்கா, நம்ம சௌந்தர்யா வந்து ஒரு மாதிரிப்பட்ட இண்டிவிஜுவல் பிளேயர் காட்டுறாங்க. அதான் நேத்தே சொன்னாங்களே நான் கூட்டத்தோட தான் இருப்பேன், ஆனா அந்த கூட்டத்துக்கு ஆப்போசிட்டா நான் கருத்து வைப்பேன். இந்த பவித்ராட்ட நேத்து நைட் சொன்னாங்க, எவ்வளவு பேர் கவனிச்சேன்னு தெரியல, பவித்ராட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. இவங்க வீட்டுக்குள்ள எப்படியும் கூட்டம் கூட்டமா ஏதாவது பண்ணுவாங்க, கூட்டம் கூட்டமா தான் சுத்துவாங்க. அதே கூட்டத்துக்கு கூட நான் இருப்பேன், ஆனா அந்த கூட்டத்துக்கு ஆப்போசிட்டா நான் கருத்தை நான் வைப்பேன். கண்டிப்பா அந்த கூட்டத்துக்கு ஆப்போசிட்டா நான் சண்டே போட போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சண்டே ஆரம்பிச்சாங்க. வேற ஒண்ணு இல்லங்க, அந்த நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ சௌந்தர்யா வந்து ஜாக்லின் பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜாக்லின் கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்கனால ஜாக்லின் காண்டி நிறைய விஷயங்கள் எடுக்க வேண்டியிருக்கு, ஜாக்லின் காண்டி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. அது ஏதோ அவளே அறியாம அவளுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து எல்லாரையுமே அவளுக்காண்டி வேலை செய்ய வைக்குது. அதனால அந்த பாண்ட் வந்து சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நாமினேஷன் பண்ணிருப்பாங்க. இது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமா 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, அப்போ வெளியே உட்காந்து நம்ம சத்யா கிட்ட ரஞ்சித்திட்டே சொல்லும் போதே இதே விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. அவ வந்து எல்லாருமே வைக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது. அந்த ட்ராப்க்குள்ள நாங்க எல்லாம் போய் மாட்டிக்கிட்டோம், அந்த ட்ராப் விட்டு வெளியே வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பாண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லியிருப்பாங்களா. சேம் விஷயத்தை நாமினேஷன்ல சொல்லிட்டாங்கப்பா. அது இப்போ ஜாக்லினால ஏத்துக்க முடியாம ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, நான் யாரையும் எனக்காக நிக்க சொல்லவே இல்லை மச்சான், எனக்காக வந்து நெல்லுங்க நான் யாரையுமே சொன்னதில்லைன்னு சொல்றாங்க. இது ஒரு கரெக்டான பாயிண்ட் தான். இருந்தாலுமே அங்க சௌந்தர்யா சொல்ற பாயிண்ட் என்ன, நீங்க யாரையுமே கூப்பிடல, ஓகேவா, நீங்க யாரையுமே கூப்பிடல, ஆனா நீங்க வந்து எல்லார்கிட்டயும் ஒரு பாண்ட்ல இருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஜோன்ல எல்லார்கிட்டயும் க்ளோஸ் ஆகி பேசிருக்கீங்களா. அந்த பாண்ட் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு அந்த ஆட்களை ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர வச்சு அவங்கள பேச வைக்குது, ஓகேவா. அப்படி பேச வைக்கிறனால நீங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்கீங்க. நிறைய இடங்கள்ல மாற்றுறது இந்த பேசின ஆட்கள் மட்டும்தான். இன்னைக்கு கூட கவனிச்சுனா இந்த டாஸ்க்ல வந்து தோத்துட்டாங்கல்ல, இப்ப விஜய் விஷால் வின் பண்ணிட்டான், இல்ல ஜாக்லின் கூட லைட்டா அப்படி ஓகேன்னு போயிட்டாங்க. அந்த இடத்துல ராணுவ தான் ஒரு கேம் ஆடி விட்டான், ஓகேவா, ராணுவ தான் ஒரு வேலையை பார்த்து விட்டான். பட் அது வந்து முத்துக்குமரன் புரிஞ்சுட்டாங்க, ஜாக்லின் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா ரயானால புரிஞ்சுக்க முடியாது. ரயான் ஏத்துக்காம இல்ல முத்து பண்ணதான் தப்பு, இல்ல ராணுவ பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஆப்போசிட் இன்னொருத்தி பேசிட்டு இருக்கானே தவிர அவன் ஏத்துக்க மாட்டேங்கான்ல. ஏன்னா ஜாக்லின் தோத்துட்டாங்க, ஜாக்லின் தோத்ததை அவனால ஏத்துக்க முடியல. இதுதான் சொல்றாங்க. இதான் சௌந்தர்யா எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க கூட ஒரு பாண்ட்ல கனெக்ட் ஆயிட்டா அவங்களுக்காண்டி எல்லா இடத்துல நிக்க வேண்டியிருக்குன்னு சொல்றதுக்கான இதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா அங்க சொல்றது ஒண்ணு தான், ஃப்ரெண்ட்ஷிப்னா அது எல்லாம் இருக்கிறதா மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற எல்லாருக்குமே இருக்குது. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுல எமோஷனும் இருக்கும். ஆனா இவ கிட்ட இருக்க அந்த எமோஷனல் பாண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மாதிரி டாமினேட்டா இருக்கு. நீ இப்படிதான் பண்ணும், நான் இதை பண்ணும் அப்படின்ற மாதிரி பண்ண வைக்குது மச்சான் ஆட்டோமேட்டிக்கா. அந்த ஜோன் தான் வந்து செட் ஆகலன்னு சொல்றேன். அது அவளுக்கே தெரியாம எல்லாரையும் பண்ண வச்சிட்டு இருக்கா. ஆனா அவ பண்றான்னு சொல்ல அவளுக்கே தெரியாம பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை பத்தி சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு வகையில உண்மைதான் நானும் சொல்வேன். ஏதோ ஒரு வகையில உண்மை, அது கேமோ என்னமோ அதெல்லாம் வேற. ஆனா ஏதோ ஒரு வகையில அது உண்மை இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு காலில் இருந்து ரயான் அடிச்சிட்டு இருக்க அந்த சொம்பெல்லாம் நீங்க பார்க்க முடியும். நீங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சீங்க, என்ன ப்ரோ ரயானை சொம்புன்னு சொல்றீங்க ப்ரோ. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ப்ரோ, டாஸ்க் தோத்தாச்சு, டாஸ்க் 3 பேரும் சும்மா இருக்காங்க. அந்த டாஸ்க்ல தோத்த ஜாக்லினோட நண்பர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ரயான் வந்து இன்னும் முத்துக்குமாருக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்கும்போது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. கேட்டா நீங்க ஸ்ட்ராட்டஜி போட்டீங்க, நீங்க பிளான் போட்டீங்க, அந்த பிளான் படி நடக்கல, இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும் சொல்றது எல்லாமே ஜாக்லினை நீ வின் பண்ண வச்சிருக்கணும். நீ பிளான் போட்டல, அப்ப ஜாக்லின் வின் பண்ண வச்சுட்டு தான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு முத்துக்குமாரனை டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதான் எப்படி இதான் சௌந்தர்யா சொல்றாங்க. திருப்பி அந்த இடத்துல ஜாக்லின் சொல்றேன்னா, என்கிட்ட வந்து சொல்லு மச்சான், நான் தூரமா போயிடுறேன், நான் தூரமா போக ரெடி தான், என்கிட்ட வந்து இப்படி இருக்கு மச்சான் அப்படி இருக்கு மச்சான்னு சொல்லிட்டேன்னா நான் உங்ககிட்டே வர மாட்டேன், தூரம் போயிருவேன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த பாயிண்ட் நான் இன்னொரு பாயிண்ட் வச்சிருக்கேன், கடைசியில் வரேன். இல்ல சௌந்தர்யா சொல்றது என்னன்னா, உனக்கே தெரியாம மத்தவங்க கேம் வந்து நீ வந்து பாதிக்க வச்சிட்டு இருக்க, அப்படி உனக்கே தெரியாம மத்தவங்க கேமும் பாதிக்கப்பட்டு இருக்கு, இதை நான் சொல்றது என்ன மச்சான் தப்புன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அங்க ஒரு டாக் எடுத்து வைக்கிறாங்க. சொல்றது தப்பு இல்ல, பட் இருந்தாலுமே இவங்க எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா, அந்த ஜாக்லின் ஜெஃப்ரி எடுத்துக்கோங்க, 2 பேருமே பொண்ணு தான். இப்போ இந்த இடத்துல அவங்க பேசிட்டு இருக்க விஷயங்களை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஜெஃப்ரி மாதிரி தான் ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒன்று தான். இதுல வந்து திருப்பி ஜாக்லின் கடைசியா என்ன சொல்றாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரும் என் கூட இருக்கணும் நான் சொல்லவே இல்லை, என் கூட வந்து நில்லுங்க அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. அப்படி உனக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல, ஒரு ஃப்ரெண்டு நீ என்கிட்ட க்ளோஸா இருந்துட்டு என் பக்கத்துல இருந்துட்டு என் முதுகுல குத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான்னு சொல்லி அழுறாங்க. இதை பார்க்கும்போது ஓகே நமக்கே ஃபீல் ஆகுது, ஓகே இது ஆமா இதை பண்ணிருக்கலாமே, ஏன் சௌந்தர்யா அதை பண்ண முட்டாங்க, நேரா போயிட்டு சொல்லிருக்கலாமே, ஜாக்லின் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்றனால மத்தவங்க கேம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சௌந்தர்யா சொல்லிருக்கலாம். இருந்தாலுமே சௌந்தர்யா அதை ஒரு கேமா பாக்குறாங்க. சௌந்தர்யா எல்லாமே கேமா பாக்குறாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் ஜெஃப்ரி ஏன் இங்க கனெக்ட் பண்ணனா, ஜெஃப்ரி வந்து கேப்டனா இருக்கும்போது அவனோட கேப்டனோட கடைசி நாள் சனிக்கிழமை வந்து வீட்டுக்கு வந்து ஒரு சுகர் மேட்டர் வந்திருக்கும், அந்த காஃபி டீ பிரச்சனை. அந்த காஃபி டீ பிரச்சனை அதுக்கு நடுவில் வந்து சௌந்தர்யா நின்றுப்பாங்க. சௌந்தர்யா நினைச்சிருந்தா அந்த இடத்துல ஜெஃப்ரி எப்படி தட்டி இருந்திருக்கலாம், தட்டி சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா
அந்த இடத்துல சௌந்தர்யா யோசிச்சு என்ன தெரியுமா, நான் ஒரு ஃப்ரெண்டா அவனுக்கு எங்கேயும் அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம கேங்குள்ள இருக்க ஒரு ரூலே தான், ஒரு ஆக்டிவிட்டினாலும் சரி உள்ள ஒரு கேம்னாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ள உள்ள எந்த ஒரு இதுக்குள்ளுமே நமக்கான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாதிக்க கூடாது. நான் தப்புனா தப்பு தான், நீ தப்புன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதை ஒரு பாயிண்டா வச்சுட்டு தான் அங்க போயிட்டு கேப்டனுக்கு ஆப்போசிட்ல குரல் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. கேப்டன் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருப்பாங்க. அன்னைக்கு கோவப்பட்டம் தான் ஜெஃப்ரி இன்னொருத்தையும் பெருசா யார்ட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவன் அன்னைக்கு என்ன சொன்னா, சேம் இதே மாதிரி தான் சொன்னான். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, சேம் இதே மாதிரி தான் அவன் என் கூட தானே சுத்திட்டு இருந்தான், என் கூட தானே இருந்தா. அப்ப என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அப்ப என்கிட்ட சொல்லனா அப்ப நீங்க எல்லாமே கேமா தானே பாக்குறீங்க, இந்த மாதிரி கேஸை நான் நிறைய பார்த்திருக்கேன்னு சொல்லி ஜெஃப்ரி சொல்லி ஃபீல் பண்ணிருப்பான். ஃபீல் பண்றதோட அவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம ஃப்ரெண்டா இருக்கும்போது நம்மளுக்கான தப்பை நம்ம கிட்ட தான் டைரக்டா சொல்லணும், அந்த தப்பை வெளியே கொண்டு வந்து உடச்சி நம்ம தப்பு அப்படிங்கறத காட்டக்கூடாது நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. பட் கேம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே ஸ்கோர் பண்ணதா ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தோணுது எல்லாருமே அப்படிதான் ப்ரோ, கேம்னு வரும்போது எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஸ்கோர் பண்ணதா ட்ரை பண்ணுவாங்க. இப்ப இவன் நாமினேட் பண்ணலையாப்பா ஜெஃப்ரி, எத்தனை தடவை சௌந்தர்யா நாமினேட் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி தான். சோ சேம் அதே மாதிரி தான் இப்ப ஜாக்லின் வந்து இப்ப நான் பண்ண தப்புன்னு சொல்லி ஏதோ ஒரு பாயிண்ட் இருந்தா அது என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல, என் கூட தானே இருந்தா, என்கிட்ட சொல்லி நான் மாத்திருப்பேன்ல, நான் அவளை விட்டு தள்ளி போயிருப்பேன் சொல்லி அவங்களுக்கான கருத்தை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த கருத்துக்குள்ள நான் வரல, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா இதை மொத்தமாவே ஒரு கேமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு அதான் தெரியுது, இவங்க பண்ற தப்புன்னா தப்பு, அது ஃப்ரெண்டாவே இருந்தாலும் சரி தப்புன்னு சொல்லி உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல கடைசியா சௌந்தர்யா தான் கேட்கறாங்க, மச்சான் ஃப்ரெண்டா இருந்தா அவங்க பண்ற தப்ப சொல்லக்கூடாதா மச்சான், நாமினேட்லாம் பண்ணக்கூடாதா மச்சான்னு சொல்லி கேட்கறாங்க. இது ஒரு கரெக்டான கேள்வி தானே, ஃப்ரெண்டா இருந்தா எதுவுமே பண்ணக்கூடாதா? ஃப்ரெண்டா இருக்கீங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நான் 2 நாள் பஞ்சாயத்துகள் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே எபிசோட்ல இந்த கோவா கேங்க அடிச்சு உடைச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நீங்க தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்கு பார்த்து இருந்துக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கான தப்புகளை இப்படி எடுத்து உடைக்க தான் செய்வாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்க விட்டு அப்படி தள்ளி போயிட வேண்டியது, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட் வேணாம்ப்பான்னு சொல்லி பிரிஞ்சு போயிட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டோட நைட்டா சௌந்தர்யாவும் ஜாக்லின் பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு தோணுது. நான் முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், பிரிஞ்சிருக்கடா பிரிஞ்சிருக்கேன். எனக்கு சேதன் வர நேற்று சொல்லிட்டு போயிட்டாப்ல தனியா கேம் ஆடுன்னு. எனக்கு தெரிஞ்சு மொத்தமா சேர்த்து வச்சு தான் இன்னைக்கு ஜாக்லின் ஏதோ வேலையை பார்த்து சௌந்தர்யா ஏதோ வேலையை பார்க்கறாங்க எனக்கு தோணுது. இதுல நான் சிம்பிளா சொல்ல போனா சௌந்தர்யா மேல தப்பு இல்ல, அதே மாதிரி ஜாக்லின் எக்ஸ்பெக்ட் பண்றதுல தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ 2 சைட்லயுமே தப்பு கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று பண்றாங்க. ஆனா இதை கேமா சௌந்தர்யா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த கேமா யாருக்கு உதவும்னா சௌந்தர்யாக்கு தான் அது உதவும். இப்படியே சௌந்தர்யாக்கு தான் அது உதவும், சௌந்தர்யாக்கு தான் கை கொடுக்கும் அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டுக்கோங்களேன், எண்ட் ஆஃப் த டே இங்க ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் மட்டும் தான் மேல வருவாங்க. நீங்க டீமா சேர்ந்து ஒருத்தரை கவுக்க ட்ரை பண்ணி எப்படி ட்ரை பண்ணி மேல வராங்களா வர முடியாது. எண்ட் ஆஃப் த டே இண்டிவிஜுவலா ஒருத்தர் இந்த வீட்டுல வந்து பயங்கர எஃபோர்ட் போட்டிருக்கான், பயங்கரமா மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கான், ஏதோ ஒன்று ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல இருந்துகிட்டே இருக்கான்னா அவன் தான் ஜெயிப்பான். இந்த வீட்டுல நல்லா ஸ்கோர் பண்ற ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம ஜெயிக்க முடியும்னா முடியாது. இப்ப ரயானா தான் பண்ணிட்டு இருக்கான் வீட்டுல, எனக்கு தெரிஞ்சு ரயானா தான் பண்றான், முத்துக்குமாரை மட்டும் ஆப்போசிட் பண்றான். ஸோ அது வின் பண்ணாது, அது உங்களுக்கு கையே கொடுக்காது, அது மைலேஜ் கொடுக்கும், மைலேஜ் லேட்டாக கொடுக்கும். இப்போ என்ன வண்டி ஒரு லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் ஓடுதுன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஓடும், அவ்வளோதான். அது 105 நாள்லாம் ஓடாது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்றேன். மொத்தத்தில் வீட்டுக்குள்ள சண்டைகள் ஆரம்பிக்குது. வேணா பாருங்க, இந்த 2 பேரும் நைட்டா ஒன்னாயிருவாங்க, அவ்வளோதான். நைட்டோட நைட்டா 2 பேரும் ஒன்னாயி மச்சான் மாப்பிள்ளை மச்சான் இதுதான் சொன்ன மச்சான் மச்சான் அதுதான் சொன்ன மச்சான்னு சொல்லி 2 பேரும் க்ளோஸ் ஆயிருவாங்க. இது எனக்கான கருத்து, உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்போ நைட்டு பூரா ஒப்பாரி பார்க்கணும் வெள்ளங்கின மாதிரி தான் போக. அடுத்த சந்திக்கலாம்.